ஆஃப்ரிக்கன் குட்டி பொண்ணோட பர்த்டேங்க இன்னைக்கு. ஸோ அங்கே தான் வந்து கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அம்மாச்சி ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அந்த எம்பேசியில் வேலை பார்க்குற அந்த மேமோட பொண்ணுக்கு தான். 4வது பொண்ணு இவங்க, 3 பசங்க. ஸோ க்யூட்டாக இருப்பாங்கங்க, நல்லா கொலுன்னு. நான் கொஞ்சிட்டே இருப்பேன். அந்த பசங்க தம்பிக்கிட்ட நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா சூப்பராகவும் டெக்கரேட் அவங்களாவே பண்ணிட்டாங்க. நான் எப்போவுமே நான் தான் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டாங்க. நான் அதை வந்து கடிச்சு கொஞ்சிட்டே இருப்பேன், கட்டி பிடிச்சிட்டு. எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நம்ம சொல்கிறதெல்லாம் அழகாக கேட்குங்க, டால் மாதிரி இருக்காங்க இல்லையா, சூப்பர். அப்புறம் அந்த பொண்ணு அவங்களோட ரிலேட்டிவ் தான். ஸோ அவங்க எல்லாமே கேக்கு சாக்லேட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா 2 வெரைட்டியில் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. செம்மையாக எல்லாருமே கேக் கட் பண்ணோங்க. அவங்க அம்மா தான் அவங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து டக்குன்னு அது வந்து அழகாக ஊட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த வளர்த்த பாசம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த மேம் நம்ம பசங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. கவனுக்கு வந்து டியூஷன் இருந்தாலும் அவனை விட்டுட்டு போயிட்டேங்க. ஆனால் சூப்பராக கேக் கட் பண்ணி அப்புறம் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே நல்லா உட்காந்து பேசிட்டு சூப்பராக கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி நாங்கள் வந்து பழகுவோம். நானும் பார்சலை கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.